Morning students, welcome to Blue Stars at Secondary School online classes. Today we are going to see 11th Physics, Kinematics. The topic is centripetal acceleration. Centripetal acceleration. Before that, you just ensure just a recap that what is centripetal force? Centripetal force na enadhu towards center adukku peru centripetal force. Away from the center adukku peru vandu centrifugal force nu artham. Right, idu ungalku ஞாபகத்துல இருக்கணும். இப்போ பார்க்க போறது centripetal acceleration அதான் நம்ம பார்க்க போறோம். Centripetal acceleration. For circular motion. Okay. எப்படி எடுத்துலான்னு பாருங்க இத. இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இது ஒரு அதோட r வெக்டார். இங்க ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இது r வெக்டார் இங்க. ஸோ இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இது r வெக்டார். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்கு. இது r வெக்டார். இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்குது. இது r வெக்டார். ஏன்னா r வெக்டார் சேம், அதனால் வெறும் rன்னு போட்டுருக்கோம். இப்போது இந்த பிளேஸில் யூ நோ தட் இதோட வெலாசிட்டி இப்படி ஆக்ட் பண்ணும். இந்த பாயிண்டில் v இப்படி ஆக்ட் பண்ணும். இங்கே v இப்படி ஆக்ட் பண்ணும். இதில் v டேஞ்சென்ஷியலாக ஆக்ட் பண்ணும் வெலாசிட்டி. இங்கே இப்படி v. கரெக்டாக? இஸ் இட் ரைட்? ஆமாம் தானே? ஸோ இப்படி ஆக்ட் பண்ணும்போது the length of velocity vector is not changed during the motion. இந்த black color brown colorல போட்டுருக்கேன் இல்லையா, இதில் the length of velocity vector என்னவா இருக்கு? is not changed during the motion. That is speed remains என்னன்னு தெரியுது நமக்கு, கான்ஸ்டன்ட்னு தெரியுது. Even though the velocity is tangential to the every point. இந்த சர்க்குலோட எவ்ரி பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்கு? டேஞ்சென்ட்டாகவே இருக்கு. ரைட்டா? டேஞ்சென்ட் மாதிரி இருக்கு. ரைட்டா? தி ஆக்சலரேஷன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்படின்னா இதில் ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் பண்ணோம்? டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு ஆக்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? 3 போர்டில் கோத்ரூ பண்ணி பாருங்க. தி வெலாசிட்டி வெக்டார் இஸ் நாட் சேஞ்ச் டியூரிங் த மோஷன். இந்த சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி வெக்டார் ப்ரௌன் கலரில் போட்டது நான் என்ன ஆகலை, வெரியே ஆகலை. அப்படின்னா ஸ்பீடு ரிமைன் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அண்டு இந்த வெலாசிட்டி எப்படி இருக்கு? இந்த சர்க்குலர் மோஷன் டேஞ்சென்ஷியலாக ஆக்ட் பண்ணுது. அப்படின்னா இப்படி ஆக்ட் பண்ணிச்சுன்னா ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டரில் ஆக்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக போட்டு காட்டலாமா? இது எப்படி சார் டுவர்ட்ஸ் சென்டரில் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி one circular motion, எல்லா ஆக்சலரேஷன் எப்படி ஆக்ட் பண்ணோம்? இதுதான் சென்டர்னா எல்லா ஆக்சலரேஷனும் உள்பக்கமாக எப்படி ஆக்ட் பண்ணும்? டுவர்ட்ஸ் சென்டரில் ஆக்ட் பண்ணும். கரெக்டா? டுவர்ட்ஸ் சென்டர். இதுவும் டுவர்ட்ஸ் சென்டர். புரியுதா? இப்படி டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் பண்ணோம். இப்படி டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஆக்ட் பண்ணது இல்லையா, இந்த பாருங்க, இங்கே ஆக்ட் பண்ணுற வெலாசிட்டி வந்து நான் v1ன்னு எடுத்துக்கிறேன், v1 வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஆக்ட் பண்ணுற வெலாசிட்டி வெக்டார் வந்து v2 வெக்டார்னு எடுத்துக்க போகிறேன். கரெக்டா? ஏன்னா டுவர்ட்ஸ் டேஞ்சென்ஷியலாக தான் ஆக்ட் பண்ணுது வெலாசிட்டி. அப்படி ஆக்ட் பண்ணும்போது ஒரு பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு
இந்த v1 எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்க. இந்த v1 அப்படியே கொண்டு போய் v1 பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ v1 பண்ணிட்டேன்னா see this v1 இப்படி ஆக்ட் பண்ணுது, v2 இப்படி ஆக்ட் பண்ணுது. அப்படின்னா இந்த v1 v2க்கு ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணுமா, அந்த ரிசல்டன்ட் தான் இது. எப்படி ஆக்ட் பண்ண ரிசல்டன்ட்டு இப்படி ஆக்ட் பண்ணும். இதுதான் டெல்டா வி வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம் ரிசல்டன்ட்டு. இதை பாருங்க, v1 இப்படி ஆக்ட் பண்ணுது, v2 இப்படி ஆக்ட் பண்ணுது, இதோட ரிசல்டன்ட் இப்படி ஆக்ட் பண்ணுது, அதான் டெல்டா வி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபர்தராக நம்ம படிக்கிறதுக்கு. கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்டிகுலர் கான்செப்ட். அப்படின்னா இதிலிருந்து டெல்டா வி வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி என்ன சொல்ல போகிறேன், ஏ வெக்டார் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல போகிறேன். சொல்லலாமா ஏ வெக்டார்னு? இப்போ இத்தனை நிறைய படம் போட்டோம் இல்லையா, இதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு படமாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். See, this is very important explanation. ஒரு சர்க்குலர் மோஷன், இதில் ஆரிஜின் இது r1 வெக்டார்னு எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அந்த பார்ட்டிகிளோட மூமெண்ட்டை ஐ எம் கோயிங் டு டேக் ஜஸ்ட் a minute. என்ன எடுத்துக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு டேக் v1 வெக்டார்னு எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்ல போகிறோம், இது r2 வெக்டார்னு எடுத்துக்க போகிறேன். இது r1 வெக்டார், r2 வெக்டார். அப்படின்னா இந்த இடத்துல அந்த பார்ட்டிகுலர் வெலாசிட்டி இப்படி இருக்குமா, ஆமாம் தானே, இது v2 வெக்டார்னு எடுத்துக்க போகிறோம். கரெக்டா? ஸோ இது v1 வெக்டார், இது v2 வெக்டார். இப்போ ஒரு சின்ன ஒரு இது கரெக்ஷன் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது r1, இது r2. கரெக்டா? ஸோ r1 r2க்கு ரிசல்ட் ஒன்று ஆக்ட் பண்ணும் இல்லையா, இங்கே தனியாக போட்டுக்கிறத வர இது r1 சொல்கிறேன் நான், இது r2ன்னு சொல்கிறேன். அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு ஒரு ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணும் இல்லையா. இப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி ஆக்ட் பண்ணி சொல்லுங்கள், இது r1 வெக்டார், இது r2 வெக்டார். ரிசல்டன்ட் எப்படி ஆக்ட் பண்ணோம், ஆரஞ்சு கலரில் போட்டு கட்டணும் பாரு, இதுதான் ரிசல்டன்ட்டு. இது டெல்டா ஆர் வெக்டார் சொல்கிறோம். ஆமாம் தானே? இதே போல் ஐ எம் கோயிங் டு ரைட் ஹியர். எப்படி அதை பார்த்து பாரு, இதே போல் வேற ஒரு கலரில் ஐ எம் கோயிங் டு ரிப்ரசன்ட் யூ. இந்த பாரு, இது v1 வெக்டார். ஆமாம் தானே? இந்த பாரு எழுதுறேன் பாரு, v1 வெக்டார். இது v2 வெக்டார். எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இதை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் v2 வெக்டார்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிசல்டன்ட் ஆக்ட் பண்ணோம் இல்லையா, v1லேருந்து v2க்கு, இதுதான் வந்து டெல்டா வி வெக்டார்னு அர்த்தம். இங்கே என்ன ஒரு ஆங்கிள் தீட்டா. புரியுதா அந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனு? வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியுமே. ஓகே, ஸோ இதுலேருந்து ஃபார் யூனிஃபார்ம் circular motion, for uniform circular motion r நம்ம எப்படி சொல்லுவோம், modulus of r1 equal to modulus of r2 இப்படி நம்ம சொல்லுவோம் for uniform circular motion. அதே போல velocity v என்னன்னு சொல்லலாம், நான் velocity v equal to modulus of v1 equal to modulus of v2 because it is positive அர்த்தம். ரைட்டா? எப்படி சொல்லலாமா, அப்படின்னா இப்போ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஃப்ரம் பொசிஷன் வெக்டார் இதுலேருந்து r1லேருந்து r2, r1லேருந்து r2க்கு மூவ் ஆகும் இல்லையா. அப்போ மூவ் ஆகும்போது நம்ம கிடைக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், டெல்டா ஆர் என்னவா இருக்கும், r2 வெக்டார் மைனஸ் r1 வெக்டார் அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னவா இருக்கும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி இருக்கும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி v1 ல இருந்து v2
என்ன வருதுன்னு சொல்லுங்க. டெல்டா வி ஈக்குவல் டு v2 வெக்டார் மைனஸ் v1 வெக்டார். இந்த ரெண்டு ரிலேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், மறக்கவே கூடாது ரெண்டு ரிலேஷனையும். ரைட்டா? ஸோ இப்போ என்ன இது பண்ணாங்க, ஐ மீன் ரைட் மேக்னட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுத போகிறேன். மேக்னட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. மேக்னட்யூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா ஆர் அண்ட் டெல்டா வி எழுதலாமா? இது ரெண்டுத்துக்கும் மேக்னட்யூட் எழுத போகிறேன். டெல்டா ஆர் அண்ட் டெல்டா வி என்ன வரும்னு சொல்லி பாரு. டெல்டா ஆர் பை ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டெல்டா வி பை வி. இதுதான் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஏன் இந்த இடத்துல மைனஸ் சைன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்குலர் மோஷனில் டெல்டா வியோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? See, I will see you. இதோ இருக்கு பாரு. Here, see this is V1 V2. டெல்டா வி எப்படி இருக்கு? இன்சைட் உள்ள வர மாதிரி இருக்கு. இந்த படத்தில் நான் போட்டு காட்டுவேன் எப்படின்னு உங்களுக்கு. For uniform motion எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? For uniform motion ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியுமா? என்ன ரிலேஷன் சொல்லுங்க? V equal to R ஒமேகான்னு ஒரு ரிலேஷன் தெரியும். ஆமாம் தானே? அப்படின்னா இந்த ஆரை கீழே கொண்டு வந்துடுறேன். V by R equal to ஒமேகான்னு வரும். அப்படின்னா இந்த ரிலேஷன் இருக்குது பார்த்தியா, அது ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா? இந்த ரிலேஷனை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி அதை போகிற பாரு. A equal to மைனஸ் V by R into V. கரெக்டா? V by Rனா என்னன்னு தெரியும் உனக்கு? வாட் இஸ் V by R? இது எப்படி எடுத்துக்கிறேன்? இது எப்படி எடுத்துக்கல? ஐ எம் கோயிங் டு ரைட் A equal to மைனஸ் V square by R. இந்த ஸ்டெப்பும் தேவையில்லை. ஸோ இங்கே வி ஸ்கொயர் இருக்கா, இங்கே வி ஸ்கொயர் போடுனா வந்து பாரு. ஏ ஈக்குவல் டு மைனஸ் வி எடுபல் போட்டால் ஆர் ஒமேகா ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஆர்னு வரும். ஆமாம் தானே? ஸோ ஹியர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இதில் ஒரு ஆர் கேன்சல். அப்படின்னா ஏ ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடைக்கும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர். இது ஒரு ரிலேஷன், ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கான ஒரு முக்கியமான ரிலேஷன். ரைட்? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு வெலாசிட்டி ரிமைன்ஸ் என்ன வந்துட்டுல, ஸ்பீட் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, வெலாசிட்டி வந்து என்ன சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆக்சலரேஷன் வந்து இன்வர்ஸ் டுவர்ட்ஸாக இருக்கும் ஆக்சலரேஷன். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு டெல்டா வி பை டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் R is equal to R1 மாடுலஸ் ஆஃப் R1 equal to மாடுலஸ் ஆஃப் R2ன்னு இருக்கும். வெலாசிட்டி V எப்படி இருக்கும்? V equal to மாடுலஸ் ஆஃப் V1 வெக்டார் equal to மாடுலஸ் ஆஃப் V2 வெக்டார். ஸோ இதுலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி ஆகலாம்? டெல்டா ஆர்னா R2 மைனஸ் R1 ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டா? அதே போல் வெலாசிட்டி எப்படி ஆகலாம்? dv equal delta v equal to v2 square minus v1 square. அப்படின்னா magnitude of displacement delta r and delta v எப்படி ஆகலாம்? delta r by r is equal to minus delta v by v equal to theta. ஏலாமா? இதிலிருந்து delta v equal to cross multiply பண்றேன். delta r by r into delta v. ஒரு delta t ஆல டிவைட் பண்ணா ரெண்டு பக்கமும் இதே போல ஈக்குவேஷன் கிடைக்கும். delta v by delta t னா acceleration a ன்னு அர்த்தம். delta r by delta t னா velocity ன்னு அர்த்தம். அப்படின்னா acceleration a equal to minus v square by r ன்னு எழுதலாம். நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும், v equal to r ஒமேகான்னு தெரியும். இங்கே v ஸ்கொயர் இருக்கிறதுனால சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி r ஒமேகா ஹோல் ஸ்கொயர் r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் போடலாமா? அப்படின்னா a equal to minus ஒமேகா ஸ்கொயர்
ஆர் ரிலேஷன் கிடச்சிருக்கு. ரைட்டா? ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நான் யூனிஃபார்ம் non-uniform circular motion. Right? What is non-uniform circular motion? If the speed of object in a circular motion is not constant. Right? ஒரு இப்படி அதெல்லாம் பாரு. If the speed of object இதில் in a circular motion is not constant. Okay va? It's not constant. அப்படி இருந்துச்சுன்னா then we have non-circular motion, non-uniform circular motion சொல்லுவோம். இதுக்கு பேர் அது non-uniform circular motion. புரிஞ்சு போச்சா? இதுதான் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? வென் ஒரு பாப் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட அட்டாச் பண்ணிட்டு வெர்டிக்கல் சர்க்கிளாக நான் பண்ணுறேன். ரைட்டா? வெர்டிக்கல் சர்க்கிள். ஹரிசாண்டல்னால் இப்படி ரொட்டேட் பண்ணுறது ஹரிசாண்டல் சர்க்கிள். வெர்டிக்கல்னால் இப்படி ரொட்டேட் பண்ணுறது. வெர்டிக்கல் சர்க்கிளாக ரொட்டேட் பண்ணும்போது the speed of bob is not same at all time. எல்லா டைம்லும் அந்த ஸ்பீட் ஆஃப் பால் எப்படி இருக்காது? சேமாக இருக்காது. அப்படின்னா அந்த மோஷனுக்கு பேர் தான் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் போகலாமா? ரெப்ரசன்ட் பண்ணலாமா? அப்படின்னா பாருங்கள், we can consider இது ஆரிஜின் ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஆறு. எப்பயுமே நம்ம ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் உள்பக்கமாக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒரு வேர்டு. அதை மறக்கக்கூடாது. சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஒரு வேர்டு. ரைட்டா? இப்படி இருக்குது. ஆக்சலரேஷன் வந்து ஏடி இப்படி இருக்குது. இப்படி இருந்தால் இதோட ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷன் இருக்கும். ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஏஆர்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிள் தான் தீட்டா. கரெக்டா? ஸோ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் இஸ் அப்டைன்ட் பை தி ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் is obtained by vector sum of centripetal and tangential acceleration. Centripetal and tangential acceleration. அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். What is the relation? Centripetal acceleration உங்களுக்கு தெரியுமே. Centripetal acceleration என்னன்னு அர்த்தம்? A equal to minus v square by r அப்படின்னு தெரியும். இதான் வந்து centripetal acceleration. So therefore the magnitude of this resultant acceleration நான் என்னன்னு சொல்லலாம்? AR equal to root of AT square plus V square by R whole square அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? இந்த ரிலேஷன்லாம் வந்து வெக்டர் அடிஷனில் நம்ம பார்த்துருப்போம். ரைட்டா? மேக்னிடியூட் ஆஃப் வெக்டாரு, ரைட்டா, ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் வந்து ஆங்கிள் ஆல்ஃபா வேல்யூ ஆல்ஃபா ஈக்குவல் டு
tan inverse of b sin theta divided by a plus b constant பார்த்துருப்போம். அப்புறம் magnitude of ab equal to root of a square plus b square plus 2ab cos theta பார்த்துருப்போம். அந்த ரிலேஷன் தான் பாரு அதுலேருந்து கொண்டு வந்துருக்கான். இதுலேருந்து ரிசல்டன்ட் ஆக்சலரேஷனு makes an angle என்ன angle form அது theta form பண்ணது இல்லையா. ஸோ அப்படின்னா we are getting அந்த angle நான் என்ன எழுத போகிறேன் this angle tan theta equal to at divided by v square by r. இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அடுத்தது கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் சர்க்குலர் மோஷன். ஃபார் சர்க்குலர் மோஷன் the last topic of kinematics. இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் இதுதான். ஓகே, இஃப் an object is in circular motion with constant angular acceleration, ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷன்ல இருக்கும்போது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா அப்படின்னு இருந்துச்சுன்னா we can derive kinetic equation எழுதலாம். ரைட்டா? இப்போ you know about that. Let us consider a particle executing circular motion with initial angular velocity omega naught. இப்போ initial angular velocity omega naught. கரெக்டா? ஃபைனல் angular velocity என்ன சொல்லலாம்? ஒமேகா 1 சொல்லலாம். ரைட்டா? ஒமேகா இல்லைன்னா ஒமேகா 1 அது ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரைட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். வாட் இஸ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன்? இது ஒரு டேப்லர் காலமாக உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஃபஸ்ட்டு கைனமெட்டிக் equations of linear motion or linear motion க்கு what is the kinetic equation? already நீங்க படிச்சிருக்கீங்க. v equal to u plus at. ரெண்டாவது s is equal to ut plus half at square. மூணாவது v square equal to u square plus 2as அப்படின்னு பார்த்தோம். நாலாவது s is equal to v plus u divided by 2 into t. இந்த நாலு ஈக்குவேஷன் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இதில் vனா என்னன்னு தெரியணும், நமக்கு uனா என்னன்னு தெரியணும், ஏனா என்னன்னு தெரியணும், டைம் tனா என்னன்னு தெரியணும், sனா என்னன்னு தெரியணும். vனா அர்த்தம் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகேவா? uனா இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா லீனியர் ஆக்சலரேஷன், tனா given time, sனா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆமாம் தானே? சொன்ன ஈக்குவேஷன் எது இருக்கும்? v equal to u plus at, s is equal to ut plus half at square, v square equal to u square plus 2as. அப்படின்னா s is equal to v plus u divided by 2 into t. இதுதான் வந்து கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் மோஷன். ரைட்டா? இப்போ ஆங்குலர் மோஷன் எழுதலாமா? கைனமெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன் என்ன எழுதலாம் பாரு. kinetic equation
for angular motion. இப்போ ஒரு கம்பேரிட்டிவோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன் ரைட்டா. இப்போ லீனியர் மோஷன் பார்த்துட்டோம். இப்போ ஆங்குலர் மோஷன் லீனியர்லேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டேபிள்களை போடுவா. கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் லீனியர் மோஷன். அடுத்தது கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் for angular motion. டேபிள் கலம் போடவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன ஃபார்முலா, v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. அப்படியே பாரு, வீனா ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா ஒமேகா, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டினா ஒமேகா நாட் ப்ளஸ் ஆக்சலரேஷன்னா ஆல்ஃபா, ஆங்குலர் ஆக்சலரேஷன் டைம் வந்து டி. அவ்வளோதான். ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ரெண்டாவது எழுதலாமா, எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். எஸ்னா அது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது தீட்டா, யூனா அது இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி அது ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆஃப் ஏக்கு பதில் ஆல்ஃபா டி ஸ்கொயர். முடிஞ்சு போய் சொல்லலாம். தேர்டு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. சொல்லுங்க, வி ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா எஸ்க்கு பதிலாக தீட்டா. ஃபோர்த் ஒன், எஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் யூ இன்டு டி டிவைடட் பை 2. எஸ் ஆனது தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் டிவைடட் பை 2 இன்டு டைம் டி. முடிஞ்சு போச்சா? இப்போ நான் வந்து வேல்யூ எழுதணும், அதான் எனக்கு. இப்போ பாருங்கள், ஒமேகானா என்ன, ஒமேகா நாட்னா என்னது, தீட்டானா என்னது, ஆல்ஃபானா என்னது, இதெல்லாம் முக்கியமான டேர்ம். டீனா என்னது பாரு. ஒமேகா என்னது, இனிஷியல் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா நாட்னா இனிஷியல் angular velocity. theta na angular displacement. alpha na angular acceleration. t na time. ஈக்குவேஷன் புரியுது இல்லையா? இதே ஈக்குவேஷன் தான் நமக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணுறோம் பாரு. v equal to u plus at, omega equal to omega naught plus alpha t, s is equal to ut plus half at square. இங்க என்ன வரும், theta equal to omega naught t plus half alpha t square. v square என்னது u square plus 2as ன்னு அர்த்தம். அப்படின்னா omega square என்னது omega naught square plus 2 alpha theta அப்படின்னு அர்த்தம். s என்னது v plus ut into t வரும் by 2 வரும். அப்படின்னா தீட்டானா ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நாட் இன்டு டி டிவைட் பை 2 அப்படின்னு வரும். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன். ரைட், இதான் நம்ம பார்த்தது. ஸோ த டாபிக் இஸ் யூனிட் இஸ் ஓவர். நவ் கம் டு அசைன்மெண்ட் பார்ட். இன்னைக்கு ஒரு 2 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். என்ன கொஸ்டின் பார்த்தா, எக்ஸ்பிளைன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். ரெண்டாவது, explain non-uniform circular motion. Explain
non-uniform circular motion. மூணாவது என்னன்னு சொல்லலாம்? ஸோ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துடலாமா? வாட் இஸ் த கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்? Write down the kinematic equations for angular motion. ஸோ இந்த கொஷனுக்கு மேலே இருக்கு இல்லையா, இதை எழுதிட்டு இதோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக எழுதணும். So what is the assignment? Today assignment: explain centripetal acceleration, explain non-uniform circular motion, write down the kinematic equation for the angular motion. So write the assignment in your prescribed mails. Write the assignment as soon as possible, students. Right. Daily நடத்துகிற கிளாஸை டெய்லியுமே ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போயிடுவீங்க. மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஆஃப்டர்நூனு வீடியோஸை கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ லீவ் டேஸில் எகெயின் கோத்ரூ பண்ணி யூ ஹாவ் டு ரைட் எனி ஒரு ஹோம் டெஸ்ட் எழுதி ரிவிஷன் பார்க்கணும். ஓகே, ஸோ தேங்க்யூ சில்ட்ரன், ஹேவ் எ நைஸ் டே.